Hi viewers, வணக்கம், வெல்கம் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்மர் ஸ்கின் கேர் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வின்டர் சீசன் முடிச்சு சம்மர் சீசனுக்குள்ளே வந்துட்டதுனால ஸோ சம்மர் மெதுவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ அதுக்காக நம்மளோட ஸ்கின்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த சம்மரை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து தாக்கு பிடிக்கும், ஸோ அதுக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ கண்டிப்பாகவே நம்ம வந்து வின்டர்லேருந்து சம்மரில் போகும்போது ஆல் அரவுண்ட் த இயர் ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து யாருக்குன்னா, நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கா இல்லாதவங்களுக்காக நான் வந்து இது ஒரு பேசிக் சம்மர் ஸ்கின் கேர் ஆன ஒரு இது. ஸோ இது வந்து இன்னும் எலாபரேட்டான ஒரு ஸ்கின் கேரும் இருக்குது. நான் வந்து ஒரு பேசிக் சம்மர் ஸ்கின் கேர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரியான ஸ்கின் கேர் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஆயில் செக்ரீட் ஆகிருக்கு ஃபேஸில். ஸோ டர்ட் அண்ட் ரொம்ப ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா டயர்டாக இருக்குது. ஸோ சம்மர் சீசன்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய வேர்வை வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஸோ சம்மர் சீசனுக்கு எப்போவுமே ஒரு லைட் வெயிட் கிளென்சர் எடுத்துக்கணும். நான் நியூட்ரிஜனாவோட ஃபேஷியல் கிளென்சர் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து அமேசானில் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் கிளென்சிங் ப்ரஷ் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பர் வந்து அந்த ரப்பர் போர்ஷனில் வந்து ஸ்க்ரப்பர் இருக்கும். நான் இப்போ வந்து என்னோடய கிளென்சரை அந்த ப்ரஷ் சைடில் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேண்டில் க்ளீன் பண்ண முடியாது கூட நல்லா ப்ரஷில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸை நம்ம சம்மருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து முன்னாடி கிளென்ஸ் பண்ணியாச்சு முன்னாடி ப்ரஷில், பின்னாடி வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா பின்னாடி இருக்கிறதுல அதே இதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நல்லா டீப்பாக பண்ணணும். நம்ம லிப்ஸ்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கிளென்சிங் வந்து எப்போவுமே வந்து நான் ஃபோமிங் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃபேஸ் ட்ரை ஆகாது. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஷியல் ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிட்டு வாங்கினேன் இந்த ப்ராடக்ட். இது ரொம்ப நல்லா ரோஸ் ஃப்ராக்ரண்ட்டில் இருக்குது. ரொம்ப மைல்டு ஸ்க்ரப் இது வந்து ஹெவி ஸ்க்ரப் கிடையாது. நான் ஸோ கொஞ்சம் என்னோடய கையில் நான் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ, எந்த இடத்துலலாம் டர்ட் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வேர்வை ஜாஸ்தி நம்ம ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே போச்சுன்னா ஆக்னி ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப அந்த ஆல்ரெடி வந்து அந்த மேலே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா டெட்டாக இருக்கும் இந்த வேர்வைக்கும் அதுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரப் மூலமாக தான் எடுக்கணும். சர்க்குலர் மோஷனில் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துங்க என் ஃபேஸ் வந்து அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கிடைக்கிது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, நம்ம ஃபுல் பாடிக்கும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி ஆகணும் நம்மளோட ஸ்க்ரப்பு. ஸோ நான் காஃபி ஆயில் அண்ட் ஹனி எடுத்திருக்கேன். ஆயில் வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இது வந்து ஃபுல் பாடி நான் இந்த கிரவுண்ட் காஃபி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் என்டையர் பாடி ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா டோனர். நான் ப்ளம்மோட நான் ஆல்கஹாலிக் டோனர் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் என்னோடய கையிலே அப்ளை பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு போர்ஷனை அப்புறம் என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி 20 to 30 டைம்ஸ் லைட்டாக அப்படி வந்து நீங்கள் அப்படியே அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேட் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் என்ன ஆகும்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்
ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பண்ணும்போது ஸ்டிக்கியாக இருக்கும். என்னென்னா நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து கொரியன் ஸ்கின் கேர் டெக்னிக். இது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், என் ஸ்கின் பாருங்கள் முன்னாடி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. ஸோ டோனர் முடிஞ்சோன்னே அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சிரம் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ அடுத்தது என்னோடய மாய்ஸ்சரைசர். நான் என்னோடய இதில் வந்து செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் நான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அந்த ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி பாண்ட்ஸ் லைட் வெயிட் ஜெல் தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ டியூ டு தட் லாக்டவுன் என்னோடய ஆர்டர் இன்னும் என் கையில் வரல. ஸோ நீங்கள் எப்போவுமே லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரீத்தும் பண்ணணும், ஹைட்ரேஷனும் இருக்கணும், அதே வகையில் மாய்ஸ்சரைஸும் ஆகணும். ஸோ நம்மளோட ஃபிங்கர் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம மசாஜ் பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கீழே நம்ம ஆன்டி ஏஜ் அந்த மாதிரியான ஒரு மசாஜ் தான் இது. நம்ம வந்து ஸ்கின் வந்து சீக்கிரமாக சுருக்கமிழாது, ரொம்ப க்ளோயியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பண்ணதுலேயே பாருங்கள் என் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து சன்ஸ்க்ரீன். நான் நியூட்ரஜெனாவோட அல்ட்ரா ஷியர் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கேன். இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். நீங்கள் வந்து கண்டிப்பாகவே வெயில் காலத்தில் ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இந்த நியூட்ரஜெனாவோட சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் எந்த க்ரீம் என்ன இதை அப்ளை பண்ணாலும் அப்வர்ட் மோஷன் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் ஒரு சர்க்குலர் மோஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேட் ஆகும், உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும். அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர். நீங்கள் என்ன லிப் மாய்ஸ்சரைசர் லிப் பாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் பர்ட்ஸ் பீயோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் லிப் பாம். ஏன்னா எனக்கு எவ்வளோ லிப்பு வந்து டேமேஜாக இருந்தாலும் சாப்டாக இருந்தாலும் இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள் என் ஃபேஸே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ளோயாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபேஸ்க்கும் இப்போது இருக்கிற ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்த்தாலே தெரியும். ஸோ மேக்கப் ரொம்ப கம்மி மேக்கப் நீங்கள் போட்டுக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுன்னு நல்ல நீர்ச்சத்து காய்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஸ்கின்க்கு கேருக்கு ஒரு நல்ல இது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பேசிக் ஸ்கின் கேர் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் அதை மென்ஷன் பண்ணலை அந்த வீடியோவில், பிகாஸ் அது வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதுனால தான். அண்ட் ஸோ இதில் வந்து நான் ஐ ஜெல், அதாவது வந்து ஸ்கின் அண்டர் ஐக்கு வந்து நான் வந்து அதில் போடலை இந்த வீடியோவில். ஏன்னா ஒரு வேளை ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரொம்ப லைட் மாய்ஸ்சரைசர், அது ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அந்த இது இருக்கிற மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கின்னுக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப தின் ஆன ஸ்கின் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே தனியாக நம்ம வந்து ஐ க்ரீம் போட வேணாம். ஒருவேளை ஐ க்ரீம் இருக்கிறவங்க அண்டர் ஐ ஜெல் இல்லை அண்டர் ஐ க்ரீம் இருக்கிறவங்க போடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அண்டர் ஐ க்ரீம் தவிர்த்து அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்கின் சம்மர் ஃபுல்லாகவே லைக் ஜெல், ரொம்ப லைட் வெயிட் க்ரீம் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ப்ரீத் பண்ண அலவ் பண்ணும். அண்ட் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்தது நம்மளோட பாதம் அதையும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக அதுக்கு நம்ம எடுத்துக்கணும். எப்படி நம்ம கேர் பண்ணணுமோ அதை கேர் பண்ணிக்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஒன் ப்ராடக்ட் மல்டிபிள் யூசர்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீட் வந்து எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர், அது ஒரு டிப். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரில் நீங்கள் உங்கள் காலை சோப் பண்ணிவிட்டு தண்ணியில் கலந்து சோப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காலை வந்து இது பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கால் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், உங்கள் கால் வெடிக்காது. உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட்
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் அண்ட் நிறையா நீர் சத்து பழங்கள் அப்புறம் அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீன் டீ, ஹோல் கிரெயின்ஸு, நட்ஸ் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரோஸ் வாட்டர் இல்லை வந்து ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் மிஸ்ட் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, இது இல்லாதவங்க தட்ஸ் ஓகே ஃபைன். இருக்கிறவங்க நீங்கள் வந்து வெளியில் போகும்போது அதை எடுத்துகிட்டு போங்க, ஃபேஸை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதை வந்து அழுக்கு படியவோ இது பண்ணவோ விடாதீங்க. கொஞ்சம் ட்ரை ஆச்சுனாலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேஸ் மிஸ்ட்டு இதெல்லாம் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரோஸ் வாட்டர் உங்கள்கிட்ட இருந்தால் சரி, இல்லைன்னா நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து சுடுதண்ணிக்குள்ளே நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு கடையில் இருக்கும்னு நினைக்கிறேன், குட்டி ஸ்ப்ரே பாட்டில், பெரிய ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும், எம்டி ஸ்ப்ரே பாட்டில். ஸோ அதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சம்மர் ஃபுல்லாக நீங்கள் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக இருக்கும், ஒரு மாதிரி அந்த சன் இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து நேச்சுரல் ஸ்கின் கேர் ரெமெடிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரெமெடிஸ் இல்லை வீட்லேயே ஹோம் ரெமெடி அது வச்சு மாஸ்க் அண்ட் ஆன்டி டேன் பேக் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சீசன் எல்லாருக்குமே தெரியும், லைக் கொரோனா இதெல்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோவில் அது பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் இது கொஞ்சம் சீரியஸாகவே பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம மோடி அவர்களும் வந்து 21 days வந்து லாக்டவுன் சொல்லியிருக்காங்க வீட்டில். ஸோ நம்மளுக்கும் வீட்டில் உட்காந்துட்டுக்கிறதுக்கு போர் அடிக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப அழகான தருணம் இது. 21 நாள் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 4 பேர் வீட்டில் இருந்தால் 4 பேர் 4 மூலையில் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. டிஜிட்டல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள், ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு டைம் கெட் டுகெதர் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட. ஸோ மற்றது எல்லாமே நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸோ வாங்க மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.